அதுபோன்று அரசியலில் தற்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முக்கிய கட்சிகளுக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கென்று சில மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவதற்கென்று மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் தான் முதல் முறையாக அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம், அதிலும் குறிப்பாக இவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வழக்கை கையில் ஏந்தியபடி சென்றிருக்கக்கூடிய தாவேகா யாரை அங்கே நீதிபதிகளுக்கு முன்பாக வழக்கறிஞர்களை நிறுத்தப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில்தான் மூத்த வழக்கறிஞர்கள் எதிரணியில் இருந்தார்கள். எனவே வாதங்களை வலிமையாக முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்த நிலையில் தாவேகா கோபால் சுப்பிரமணியம் என்ற ஒரு வழக்கறிஞர்களை கையில் வைத்து அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அந்த விசாரணை அமைப்பு கண்காணிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர்களும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் போலி உத்தரவு என்று சொல்லியிருந்தார்கள். போலியாக நீதிமன்றத்தை தாவேகா ஏற்பாடு செய்து அழைத்து வந்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார்கள். நேற்றைய தினம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் எதிர்க்கட்சியும் புதுக்கட்சியும் சேர்ந்து கொண்டு நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக சார்பில் RS பாரதி முன்வைத்திருந்தார். அவரும் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் அந்த வாதத்தை முன்வைப்பதாக சொல்லியிருந்தார். அதன்படி எதிர்க்கட்சி என்று சொன்னது அதிமுகவை சார்ந்த ஒரு சில ஒன்றிய செயலாளர்கள் ஏற்பாடு செய்து அவர்களை அழைத்து சென்று விட்டார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருந்தது. புதுக்கட்சி என்று சொன்னது தாவேகா. எதிர்க்கட்சியும் புதுக்கட்சியும் சேர்ந்து கொண்டு நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது, உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்து அரசியல் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக திமுக சார்பில் RS பாரதி நேற்று முன்வைத்திருந்தார். அதே போன்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்திற்குள்ளாக தற்பொழுது தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் கேட்டிருக்கக்கூடிய அந்த நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தான் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை சென்றிருக்கின்றது. சிபிஐ விசாரிக்கும் பொழுது உண்மையிலேயே கரூர் சம்பவத்திலே பின்னணியில் ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருந்திருந்தால் அந்த வேலுச்சாமிபுரம் என்ற இடத்தை தாவேகாவிற்கு ஒதுக்கி இருந்ததில் ஏதேனும் ஒரு பின்னணி காரணம் இருந்தால் அந்த இடத்தை காவல்துறை வேலுச்சாமிபுரத்தை தாவேகா தேர்தல் பரப்புரை நடத்துவதற்காக ஒதுக்கியதில் காவல்துறைக்கு ஏதேனும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீது உறுதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிபிஐ தன்னுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது அதில் எந்த விதமான கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் இடமின்றி நீதிமன்றம் உத்தரவினை தீர்ப்பினை பிறப்பித்துவிடும். எனவே கரூர் சம்பவத்திலே உண்மையிலேயே விஜய் பேசும் பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய கருத்துக்களை பேசிய பிறகுதான் காவல்துறையினர் தடியடியை தொடங்கியிருந்தார்களா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக ஒரு பாடலை விஜய் பாடியவுடன் தான் அந்த கூட்டத்திற்குள் இருந்தவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா? அது மட்டுமல்லாமல் மின்விளக்குகள் முறையாக இருந்தனவா? மின்விளக்குகள் அணைக்கப்பட்டதற்கு அரசு சார்பில் ஏற்கனவே ஒரு நியாயமான காரணம் சொல்லப்பட்டிருந்தது. அங்கே இருந்த மின் கம்பிகள் மீதெல்லாம் சில தொண்டர்கள் ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். எனவே அதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களை மின் கம்பத்தை விட்டு இறக்கக்கூடிய அந்த செயல் முடிவடையக்கூடிய நிலையில்தான் மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருந்தோம் என்று சொல்லியிருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.